அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று ஏப்ரல் 26, 2026 ஞாயிற்றுக்கிழமை. நம்ம நாலொரு பாசுரம் பார்த்துட்ருக்கோம். அதில் பெரியாழ்வாரோட 2ஆம் திருமொழியில் 4வது பாசுரம் இப்போ பார்த்துட்ருக்கோம். 4000 இது 26. பாட்டுக்குள்ளே போகலாம். உளந்தாள் நறுனை ஓரோர் தடா உண்ண இளந்தாள் எரிவினால் ஈர்த்தலில் மத்தின் பணந்தாம் பால்வோச்ச பயத்தாள் தவிழ்ந்தான் முழந்தாள் இருந்தவா காணீரே முகில்மொலையீர் வந்து காணீரே. இப்படி தான் பாட்டு முடியுது. நம்ம எப்பயும் போல் பாட்டுக்குண்டான வரிக்கு வரி அர்த்தம் பார்க்கலாம். உளந்தாள் நறுனை ஓரோர் தடா உண்ண, நறுமணமான நெய்யை ஒரு குடமாக உண்பதற்காக யசோதை கஷ்டப்பட்டு செய்கிறா. அதை இழந்தால் எருவினால் ஈர்த்தெழில் மத்தின், அதை இழந்துட்டான்னா என்ன அர்த்தம்? கிருஷ்ணன் திருடி அவங்களோட இதை சாப்பிட்டுட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். அதில் அவள் கோவப்படுறா, அதனால் மத்தினால கட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு வருது. அடுத்து பழந்தாள் பாலோச்ச பயத்தாள் தவிழ்ந்தான், அவன் பழைய கைத்தா வச்சு அடிக்க வரா. அதை குழந்தை கிருஷ்ணன் பயத்தால் தவழ்ந்து ஓடுறான். அதுதான் அந்த இதுக்கு அர்த்தம். அடுத்து முழந்தாள் இருந்தவா காணீரே, முழந்தாள் இருந்தவா காணீரா, அப்படி ஓடுற அந்த குழந்தையோட முழங்காலோட அழகை பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த வரி முகில்முலையீர் வந்து காணீரே. இங்கே ஒரு ட்விஸ்ட்டு. அவரை இன்டைரக்டாக கோபியர்களை கூப்பிட்றாரு, கண்ணனோட அழகை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இந்த பாட்டுக்குண்டான அர்த்தம். நான் இதே மாதிரி உங்களுக்கு 4 பாசுரம் வேணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் ஃபீட்பேக்ஸ் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.